ராஜன் டி விசாகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. குருவாயூர் அம்பல நடையில் நம்ம பேசில் ஜோசப் அவர்கள் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவர் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆனதால இவருக்கு வருத்தம் கலந்த ஒரு கோவம் இருந்தாலும் there is always a life after loveன்னு சொல்லி இவருக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருக்கு, இவருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பேசில் ஜோசப் அவர்களுக்கு பொண்ணோட அண்ணனை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அந்த அண்ணன் தான் நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள். பிருத்திவிராஜுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆனா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால இவரோட ஒய்ஃபும் அவங்களோட அப்பா வீட்டுல இருக்காங்க. அப்பா வீட்டுல இருக்க பிருத்திவிராஜோட ஒய்ஃபு தான் நம்ம நிக்கிலா விமல். இப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்காக நம்ம பேசில் ஜோசப் அவர்கள் இந்தியாவுக்கு வராரு. பிருத்திவிராஜ் அவர்களும் நிக்கிலா விமலோட காம்ப்ரமைஸ் ஆகுறாரு. இதுக்கு பேரலாவே பேசில் ஜோசப் அனஸ்வரராஜன் கல்யாண வேலைகளை ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா இந்த நேரத்துல நம்ம பேசில் ஜோசப் அவர்கள் லவ் பண்ண பொண்ணு தான் நம்ம நிக்கிலா விமல்ன்ற உண்மை பிருத்திவிராஜ் அவர்களுக்கு தெரிய வருது. இதன் பிறகு என்ன, என்ற காதலி ஒன்ற மனைவி, ஒன்ற மனைவியோட முன்னாள் காதலி, இவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ணாங்க, பேசில் ஜோசப்போட கல்யாணம் என்னாச்சு, நிக்கிலா விமலோட நிலைமை என்னாச்சுன்னு இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளுக்கு 75% சிரிப்பாகவும் 25% சலிப்பாகவும் பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த ஆனந்த பார்வதி மனம் விரும்பும் காதலி. குருவாயூர் அம்பல நடையில் படத்தின் 2 ஹீரோஸ்ல முதல் ஹீரோவா நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள். பிருத்திவிராஜ் அவர்களை சலார் மற்றும் ஆடு ஜீவிதம் மாதிரியான சீரியஸான ரோல்ஸ்ல பார்த்துட்டு இந்த படத்துல அவரை பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இந்த படத்துல அவரு பல இடங்கள்ல சீரியஸா தான் இருப்பாரு. ஆனா அது நமக்கு செம காமெடியா இருந்திருக்கும். மேலும் ஒரு சில யோசிக்கலாம், ஏன்னா இது பிருத்திவிராஜ் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ போய் இந்த மாதிரி ஒரு காமெடி ரோல்ல கேஷ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் எத்தனை ஓவர் த டாப் ஹீரோ ரோல்ஸ் வந்தாலும் மனசுல அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகுறது என்னமோ இந்த மாதிரி காமெடி ரோல்ஸ் தான். ஸோ பிருத்திவிராஜ் சார், உங்களோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ரோல்ஸ் ரெகுலர் இன்டர்வியூவில் வந்து போனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களே உங்களோட ஒர்க் ப்ரெஷர், மைண்ட் அப்செட், டென்ஷன், பிபி, சுகர், மானே தேனே பொன்மானே எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருப்போம். நெக்ஸ்ட் இந்த குருவாயூர் அம்பல நடையின் படத்தின் 2 ஹீரோஸில் 2வது ஹீரோ வரவர் நம்ம பேசில் ஜோசப் அவர்கள். உண்மையை சொல்லணும்னா பிருத்திவிராஜோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பேசில் ஜோசப் அவர்களுக்கு ஸ்க்ரீன் டைமும் சரி, ஸ்கோர் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸும் சரி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம 4 வருஷங்களுக்கு சேஷம் படத்துல வர மாதிரி கேமி அப்பியரன்ஸ் வந்தாலே செம்மையா ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல அவரு பாட்டா முழுக்க வராரு, பக்காவா ஸ்கோர் பண்றாரு, கைத்தட்டல்களை பரிசா வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. அதலையும் அவரு த்ரூ அவுட் த மூவி அங்கங்க மெயின்டைன் பண்ண ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், டைலாக்ஸ்ல இருந்த டக்கால் திட்டம் ஆகட்டும், இது எல்லாமே நம்மளை ஏதோ ஒரு வகையில இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு பல பேர் பிடிக்கும். உதாரணமா எனக்கு ராபர்ட் டவுனி ஜூனியர், நிக்கலஸ் கேஜ், ஜானி டெப். இந்தியா பக்கம் வந்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபாஸ். என்னோட ஃபேவரட் லிஸ்ட் ரொம்பவே பெருசு. பட் ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளோட பக்கத்து வீட்டு பையன், எதிர்த்து வீட்டு ஃப்ரெண்டு கூட நம்மளை உருவாக்குவாங்க. அப்படி ஒருத்தர் தான் எனக்கு நம்ம பேசில் ஜோசப் அவர்கள். ஸோ மை டியர் பேசில் ஜோசப் சார், வெற்றி பயணம் தொடரட்டும், போத் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அன் டைரக்டர் டூ. அடுத்து இந்த குருவாயூர் அம்பல நடையில் படத்துல 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதனால கண்டிப்பாவே 2 ஹீரோயின்ஸ் இருக்கணும் இல்லையா? அதனால கடமைக்காக ஹீரோயின்ஸ்ன்ற பேர்ல நம்ம நிக்கிலா விமல் மற்றும் அனஸ்வரராஜன் இவங்க 2 பேரும் அப்பப்போ வந்து தலை கழிட்டு போறாங்க. இவங்க 2 பேருக்கு ஆக்டிங் வைஸ் ஸ்கோர் பண்ண பெரிய அளவு ஸ்கோப் எதுவும் இல்லை தான். பட் இந்த மொத்த கதையுமே இவங்களை பேஸ் பண்ணி இருக்கிறதால ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல இவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ண எங்கேயுமே தவறல. இதில் அனஸ்வரராஜனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகுது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நம்ம நிக்கிலா அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நம்மளால த்ரூ த மூவி ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியும். ஏன்னா அவங்களோட இன்ட்ரடக்ஷன் அப்போ 2 ஹீரோஸில் ஒருத்தர் நேரில் இருப்பார், இன்னொருத்தர் ஃபோனில் இருப்பார். கரெக்டாக நிக்கிலா இன்ட்ரோ தரும்போது அழகிய லைலா, அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வெயிலா, இவள் மன்மத புயலான்னு உள்ளத்தை அளித்தா படத்துல வர பாட்டு பிளே ஆகும்போது ஒரு கூஸ்பம்ஸ் ஃபீலிங் நமக்குள்ள உருவாக்கி இருக்கும் பாருங்க. அந்த மோமெண்ட் எல்லாம் எப்படி விவரிக்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த பாட்டை நம்ம ஏற்கனவே பல முறை கேட்டு இருந்தாலும் இந்த பட சுச்சுவேஷன்ல அந்த பாட்டு பிளே ஆன தருணம்லாம் சான்ஸே இல்லை. இங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி வேணும்னா நம்ம ரம்பா அவர்கள் அழகிய லைலாவா இருந்திருக்கலாம். பட் இன்று முதல் புதிய அழகிய லைலாவாக பதவியேற்றுள்ள நம்ம நிக்கிலா விமல் அவர்களுக்கு பாராட்டுக்கள் மற்றும் ஃபியூச்சர் பிலிம்ஸுக்கு நல்வாழ்த்துக்கள். அடுத்து இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 நடிகர்களை தாண்டி இந்த படத்துல யோகி பாபு மாதிரி நமக்கு பழக்கப்பட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் ஜோமன் ஜோதிர், அஸ்வின் விஜயன், சிஜு சன்னி மற்றும் சாஃப் போன்றவங்க என் மைண்ட்ல அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகியிருந்தாங்க. மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நான் யோகி பாபு அவர்கள் நல்ல நடிகர் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அவர் தமிழ் படங்கள்ல தான் பாடி ஷேவிங் பண்ணுறதே தொழிலாக வச்சிருக்காருன்னு பார்த்தா மலையாள படத்துலேயே அதையே பண்ணா சரி விடுங்க. ஒரு படத்துல எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக இருந்தால் நான் எல்லாம் ரிவ்யூன்ற பேரில் என்னத்தை பேசுறது? அதனால யோகி பாபு பத்தி பேசுறதை விட்டுட்டு அவன் அப்படியே டெக்னிக்கல் விஷயங்கள் பக்கம் நகர்வோம். அந்த வகையில நீரஜ் ரேவியோட ஒளிப்பதிவு, ஜான் குட்டியோட எடிட்டிங், அங்கித் மேனன் மற்றும் தப்சேயோட இசை மற்றும் பின்னணி இசை எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த குருவாயூர் அம்பல நடையில் படத்தை ஒரு மஸ்ட் வாட்ச் படமா மாத்தி இருந்தாங்கன்னு சொன்னா மிகையாகாது.
அதுலேயும் குறிப்பாக த்ரூ அவுட் த மூவி பழைய பட பாடல்களை யூஸ் பண்ண விதமாகட்டும், இந்த படத்தில் வர புது பாடல்களாகட்டும், எல்லா பாடல்களுமே நம்மளை திரும்ப திரும்ப கேட்க தோண வச்சிருந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. நெக்ஸ்ட் அப்படியே இந்த படத்தோட பாசிட்டிவ் பக்கம் நகருவோம். அந்த வகையில் இந்த படத்தோட முதல் மற்றும் முக்கியமான பாசிட்டிவே சிம்பிளான கதை, ஜாலியான நரேஷன், எக்ஸ்பெக்டட் டர்ன் ஆஃப் எவன்ஸ் ஆனால் ஏற்றுக்கிறமான டர்ன் ஆஃப் எவன்ஸ்னு நம்ம விபின் தாஸ் அவர்கள் ஜெய 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 ஹே படத்துல எப்படி நம்மளை வயிறு கொடுங்க சிரிக்க வச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துல நம்மளை மன மகிழ சிரிக்க வச்சிருக்காரு. அதுல இந்த முறை இருக்க கூடுதல் சிறப்பு என்னன்னா, ஜெய 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 ஹே படத்துல தர்ஷனா கேரக்டரை மாசா காட்டணுன்றதுக்காக பேசில் கேரக்டர் ஒரு டம்மி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த படத்துல அப்படி இல்லாம என்னதான் நிக்கிலா அவங்களோட கேரக்டர் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டரையும் சரி அந்த கேரக்டரோட கண்ணியமும் சரி எந்த இடத்துலையுமே குறையாத மாதிரி சீன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மறுபடியும் கைத்தட்டுகளை வாங்குறாங்க வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த படத்தில் குறையே இல்லையானா அது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஏன்னா நான் இந்த ரிவ்யூ எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், 75% சிரிப்பு 25% சலிப்புன்னு. அந்த 75% சிரிப்புக்கான காரணம் இந்த படத்தில் நம்ம பிருத்திவிராஜ் ஆகட்டும் பேசில் ஆகட்டும் இவங்க 2 பேருமே வெவ்வேறு காரணங்களுக்காக பல்வேறு வகைகளை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ண விஷயம் ஒன்றாவும் நடக்கிற விஷயங்கள் டோட்டல் ஆப்போசிட்டாக இருந்து அதை நாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கிட்ட காமெடிக்கான ஐடியாஸ் காலியாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே இடத்துல சுற்றி வந்து கல்யாண கோவில் நடக்குது, அங்கே காமெடியாக ஃபெராஸ் நடக்குதுன்னு சொல்லி அங்கே சுந்தர்சி படங்களில் வரா மாதிரி எல்லா கேரக்டரையும் ஒன்று சேர்த்து அவங்களும் பல விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. மேபி அதுக்கு முந்தின சீன் சுமாராக இருந்திருந்தா வேணும்னா இந்த கிளைமேக்ஸ் நமக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் கிளைமேக்ஸுக்கு முந்தின மொமெண்ட் சூப்பராக இருந்திருந்தால இந்த கிளைமேக்ஸ் ரொம்பவே செயற்கையாக இருந்து போச்சு. இதை பிருத்திவிராஜுக்கு ஃபைட் இருக்கணும், அங்கே ஒரு பாட்டு இருக்குன்னு நினச்சது கூட தப்பு இல்லை. ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷனில் எங்கள் அண்ணன் பேசில் ஜோசப் சும்மாவே இருக்கணும்னு ஏன் யோசிச்சாங்கன்னே தெரியல. இதனாலேயே சூப்பருக்கெல்லாம் சூப்பர் படம்ன்ற ஸ்டேஜில் இருந்து சூப்பர் படம்ன்ற ஸ்டேஜில் வந்து இந்த படம் சூப்பர்னு மட்டும் முடியுது. அதனால ஆக மொத்தம் இந்த குருவாயூர் அம்பல ரயில் படத்துல ஒரு சில மைனர் குறைகளும் படம் முடிகிற தருணம் லேகாக இருந்தாலும் மொத்த படமா இந்த படம் உங்க குடும்பத்தோட பார்த்து சிரிச்சு மகிழ வேண்டிய படம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் ஆழ்வில் இருக்கு. ஆனால் நான் எப்பவும் போல ஒரிஜினல் மலையாள வருஷன் தான் பார்த்தேன். ஸோ கோ அண்ட் வாட்ச் த மூவி வித் லாட் ஆஃப் ஹியூமன் சொல்லிட்டு விடைபெறுவது நான் உங்கள் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம். குருவாயூர் அம்பல நடையில் இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப தியேட்டரில் போய் பார்க்க முடியல. படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்ப கல்கி 2898 AD T20 வேர்ல்டு கப் ஃபைனல்னு இது எல்லாமே இருந்ததால படத்தை பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதி ரெக்கார்டிங் போகவே ஒரு சில நாட்கள் டிலே ஆகியிருந்தது. எப்படியோ ஒரு வழியாக ரெக்கார்டிங்கை முடிச்சு எடிட்டிங் போகலான்னு பார்த்தா லேப்டாப் ப்ராப்ளம். லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் எடிட்டிங் போகலான்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ண ஃபைலே ப்ராப்ளம். இதனாலே கடுப்பாகி என்னடா இது ஒரே பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லி இந்த ரிவ்யூ நான் ஒரு சில வாரங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் வீடியோ போட்டா என்ன போடலாம் என்னன்னு சொல்லி இந்த ரிவ்யூ அப்படியே ஸ்கிராப் பண்ண முடிவுக்கு வந்திருந்தேன். பட் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் ஜெயிக்கிறவோ சரி தோக்கிறவோ சரி அந்த வேலையை கடைசி வரைக்கும் முடிக்கணும்ன்றதோட பாலிசி. அதனால எப்படியோ ஒரு வழியாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு சில வருடங்கள் கழித்து இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா ஞாபகங்கள் முக்கியம், விடாமுயற்சியே வெற்றி தரும். இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு.